எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிசி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு சிலருக்கு சாதகமான முடிவு வந்திருக்கு, ஒரு சிலருக்கு பாதகமான முடிவு வந்திருக்கு. ஸோ இந்த சாதகமான முடிவு வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தேவையில்லை, ஒரு பெர்மனெண்ட்டாக நமக்கு ஒரு சேலரி கிடைச்சிரும், நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கலாம். இதில் ஃபெயில் ஆனவங்க கொஞ்சம் மன கசப்பில் இருப்பாங்க. என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்தோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இன்னொரு தாட் என்ன இருக்கும் அப்படின்னா, சும்மா ஏனதானோன்னு எழுதுறவங்களாம் பாஸ் ஆகிட்டான், நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்தேன், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிசிக்கல் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் இன்னும் உங்களை ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட வைக்கும். ஸோ அதனால் அந்த திங்கிங்லாம் விட்டுருங்க. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆனோம், ஃபெயில் ஆகிட்டோம், அது ரெண்டாவது விஷயம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அதோட லைஃப் முடிஞ்சிட்டுது அப்படின்லாம் ஒரு கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி எழும்போது அதோட கொஞ்சம் பயங்கரமாக எழுதணும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பார்டர் கட் ஆஃப் மார்க் வாங்கி ஃபிசிக்கல் ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பீங்க, ஆனால் வந்திருக்காது. ஸோ அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், அந்த எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஒரு ஃபுல் மார்க் வாங்காமல் விட்டுட்டோம். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஒன்று சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன கால்குலேஷன் எப்போவுமே பிசி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2019 அப்புறம் இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். அதாவது என்னன்னா, உங்களோட ரிட்டர்ன் கட் ஆஃப், ரிட்டர்னில் உள்ள கட் ஆஃப், ரிட்டர்னில் இப்போ ஒரு லாஸ்ட் டைம் எவ்வளோ வந்தது, 59 வந்திருந்ததா. ஸோ இது +4 +24. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ ரிசல்ட்டுமே அந்த மாதிரி தான் வந்திருந்தது. நம்ம அதற்கான ப்ரூஃபும் எடுத்து போட்டிருந்தோம். லாஸ்ட்டாக யூடியூப்பில் கூட அதற்கான அந்த பிசி நம்ம சொன்ன கட் ஆஃபோட ப்ரூஃப், அப்படியே சொன்ன மார்க் அப்படியே வந்தது, அதுக்கான ப்ரூஃபும் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் 59 எடுத்திருந்தீங்கன்னா இந்த தடவை ஒரு 65 எடுத்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். கட் ஆஃப் எப்படி வேணாலும் வரும், நாளுக்கு நாள் கட் ஆஃப் கூட தான் செய்யும். படிக்கிறவங்க வந்து கம்மியாக கிடையாது. அதனால உங்களோட படிக்கிற வேகத்தை அதிகப்படுத்தணும். நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது, எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது. நம்ம இப்போ இது போட்டிருக்கிறது எப்படின்னா, ஒரு பேஸ் கோர்ஸ் மாதிரி தான் போட்டுருக்கோம். நீங்கள் ஸ்லோவாக படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹெவியாக வர மாதிரி தான் இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறது ஒரு 3 months மேக்ஸிமம் வந்தால் டிசம்பருக்குள்ளே வரணும், அப்படி இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரி ஆயிரும் நோட்டிஃபிகேஷன். நம்ம அதை கால்குலேட் பண்ணி தான் அந்த ஷெடியூலே போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷெடியூல் எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2nd October ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள சயின்ஸு, அதுக்கப்புறம் அதோட சோசியல் சயின்ஸ். ஸோ ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு வாரத்தில் ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அடுத்த 2nd டேர்மு அதோட சோசியல் சயின்ஸ், அது ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3rd டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் தமிழ் 6th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே 70 மார்க் தான். ஸோ அன்னைக்கே என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சைக்காலஜி ஃபுல்லாக ஒரு தனி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதற்கான என்ன பண்ணுவோம்னா, இதுக்கான சொல்யூஷன் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். இதுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோவாக அந்த நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸை வீடியோவாக அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அது வீடியோவாகவும் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம மினிமம் தான் வச்சுருக்கோம், 599 தான். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற பசங்க இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம மினிமம் தான் ப்ரைஸ் வச்சுருக்கோம். சம்பாதிக்கணும்னு நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஃப்ரீயாகவே பண்ணியிருப்போம். ஏன் காசு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அகாடமியில் ஃப்ரீயாக படித்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே மினிமமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம பே பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் அதுக்காச்சும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மினிமம் ப்ரைஸ் வச்சுருக்கோம். இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாகவே பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 7th சயின்ஸு, அதோட சோசியல் சயின்ஸு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் 2nd டேர்மு, அதில் 3rd டேர்ம். ஸோ இது 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், 7th ஃபுல்லாக ஒரு தமிழ். ஸோ அதுக்கப்புறம் முளவியலை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அது சிலபஸில் என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 8th வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 8th ஃபிசிக்ஸு ஒரு டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி 1, உயிரியல் 1, அதுக்கப்புறம் வரலாறு, புவியியல் தனித்தனியாக வைக்கிறோம். ஸோ குடிமியல் பொருளாதாரம் சேர்த்து 2 ஒரே நாளில் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ குடிமையில பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் படிச்சிடலாம். பொருளாதாரத்தில் மொத்தமே 3 பாடமாக 2 பாடமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒன்றும் தனி டெஸ்ட்டு தேவைப்படாது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்து பண்ண போகிறோம். 9th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரலாறு, புவியியல். வரலாறை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சாப்டரும், புவியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சாப்டர், 2 சேர்த்து மொத்தமாக ஒரு 5 சாப்டர் மட்டும் தான் படிக்க போகிறோம். செலக்டடாக தான் படிக்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே நம்ம படிக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குடிமையிலும் பொருளாதாரம் சேம் தான். பொருளாதாரம் இது கம்மியாக தான் இருக்கும். குடிமையிலும் செலக்டடாக தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் இதுவும் சேர்த்து போட்டாச்சு.
அதுக்கப்புறம் 9th ஃபுல்லாக ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைக்காலஜி. அதே மாதிரி தான் 10th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வரலாறு, புவியியல், கொடிமியல், பொருளாதாரம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பொருளாதாரம் போட்டிருக்கோம். பொருளாதாரத்துக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் போட்டிருக்கோம். இதில் என்ன பண்ணுவோம்னா பொருளாதாரத்தில் ஒரு லெசன் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்குவோம். மைல்டாக, அதாவது பேசிக்ஸ் மட்டும் கேட்டு இதில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பொருளாதாரம் மட்டும் ஒரு தனி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 10th ரிவிஷனு, அது கூட 10th தமிழ். ஸோ அது கூட ஒரு சைக்காலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு 1, 2, 3. ஸோ ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. 9th பிப்ரவரியோட நம்மளோட டெஸ்ட்டு முடியுது. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் தனியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த இதில். ஸோ இது என்னென்னா நம்ம ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் கொடுப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம கண்ணூர் ஸ்காலில் எஸ்ஐ டெஸ்ட் பேஜில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லிபரல் பண்ணிட்டோம். என்னென்னா இனிஷியலாக பண்ணால் அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பண்ணாமல் விட்டோம். ஏன்னா டெஸ்ட் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க மட்டும் தான் கொஸ்டின் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு 6வது டெஸ்ட் பேஜ் மட்டும் நினைக்கிறேன். ஆமாம், 6வது டெஸ்ட் பேஜ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஏன்னா அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கொஸ்டின் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிசி டெஸ்ட்டில் அப்படி இருக்காது. நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணணும். எனக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு ரெகுலராக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியே ஆகணும். உங்களோட டெஸ்ட் மார்க்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போடுவோம். நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படின்றதுலாம் நம்ம ரூல்ஸ்லேயே கிடையாது. உங்களை படிக்க வச்சு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட எண்ணம். ஸோ அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஏனதோனன்னு இருக்கிறவங்க யாருமே ஜாயின் பண்ண வேணாம். பாஸ் ஆகணும், நான் ஒரு போலீஸ் ஆக வேண்டும், இந்த சமூகத்துக்கு என்னோட கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இருக்கிறவங்க மட்டும் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்க. மற்றவங்க யாருமே ஜாயின் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ இது ஏனதோனன்னு நீங்கள் எழுதிட்டு போகிறதுக்கான டெஸ்ட் பேஜும் கிடையாது. பே பண்ணால் கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு நம்மகிட்ட ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ படித்தா பாஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய. நம்மகிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதை மட்டும் மனசில் நல்லா ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு நமக்கு இதில் என்னென்னா நான் அடிஷ்னலாக சொல்ல வேண்டியது என்னென்னா எஸ்ஐ ரிசல்ட்டு ஆக்சுவலாக நமக்கு கிடைச்ச டேட்டு படி வரல. ஸோ அது ரிசல்ட்டு நிறையா குளறுபடியில் போயிட்டுருக்கு. எப்போ வரும்னு சத்தியமாக தெரியலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் மேபி அக்டோபர், நவம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாகவும் நமக்கு தெரியல. எப்போ வந்தாலும் சரி உங்களோட ஸ்டடீஸை மட்டும் தொடர்ந்து கன்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எஸ்ஐக்குன்னு ஒரு தனி டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்ணூர் ஸ்குவாடு வெர்ஷன் 2.0 கேஎஸ் 2.0 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்ணூர் ஸ்குவாட்லேயும் 2.0 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். உங்களை ரெகுலராக படிக்க வைக்கிற மாதிரியே இருக்கும் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து. ஸோ அது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெண்டிங்லேயே வச்சுருக்கோம். ஆல்ரெடி கண்ணூர் ஸ்குவாடில் 10 பசங்க இருக்கீங்க, 10 ஸ்டூடெண்ட், அதாவது 10 பேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ தான். அடிஷ்னலாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம ஃபீஸ் வாங்க போகிறோம். ஸோ ரெகுலராக படிக்கிறவங்க ரொட்டீனாக படிச்சுட்டே இருங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், தோல்வி அப்படின்றது நிரந்தரம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டீங்க, நான் ஒரு போலீஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க வந்துட்டு இந்த போலீஸ் வேலை வாங்க முடியாமல் நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தொடர்ந்து மட்டும் படிங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்களும் ஒரு நாள் போலீஸ் ஆவீங்க. போலீஸ் ஆகிறது மட்டும் போலீஸ் இப்போ பிசி செலக்ட் ஆகிருக்கவங்க அதோட மட்டும் உங்களோட படிப்புகளை நிப்பாட்டினாங்க. தொடர்ந்து என்ன படிங்க, எஸ்ஐக்கு தொடர்ந்து படிங்க. பிசிக்கு படிக்கிறவங்க எஸ்ஐக்கும் 2க்கும் சேர்த்தே படிங்க. ஸோ 2 எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம். தேங்க்யூ.